ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் 33 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த 33 இன்ச் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் தைக்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸ் கட்டிங் போடுறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்னென்ன அளவுகள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ரவுண்டு 33 இன்ச் எடுத்திருக்கேன். வெயிஸ்ட் ரவுண்டு 26 இன்ச்சு, அண்டர் ஆர்ம் 16 இன்ச்சு, பேக் நெக்கோட லென்த் பார்த்துட்டிங்கன்னா 12.25 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நாம் இந்த 4 அளவுகள் வச்சுக்கிட்டே பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட்டிங் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுகள்லேருந்து நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, ஷோல்ட்ரு எடுத்துடலாம். அதாவது ஃபுல் ஷோல்டரும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நெக்கோட வித்தும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆம்கோலோட லென்த்து, ஆம்கோல் உயரம் வைப்போம் இல்லைங்களா, அதுவும் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு எப்பவும் போல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்கோட வித்து ப்ளஸ் அந்த ஷோல்டர் அளவுகள் எல்லாமே நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டுக்கலாம். கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸி தான். செஸ்ட் ரவுண்டை வச்சுட்டே நம்ம எல்லா அளவுகளையுமே எடுத்துடலாம். இந்த அளவுகளை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ப்ளவுஸில் மார்க் பண்ணிகிட்டே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் ப்ளவுஸ் ஃபோல்டிங்காக ஒரு 1.25 இன்ச் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்போது பேக் நெக் லென்த் இருக்குது இல்லைங்களா, அது 12.25 இன்ச் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கூட ஒரு 1/2 இன்ச் மேலே ஷோல்டர்கிட்ட பிடிச்சு தைக்கிறதுக்காகவும், ப்ளஸ் கீழே ஒரு 1.25 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபோல்டிங்காகவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஃபோல்டிங்காக கீழே மார்க் பண்ணிட்டேன். இப்போ ரெடி அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணலாம். 12.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி அதே அளவு அப்படியே அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைன் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காகவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நாம் இப்போது ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கால்குலேஷன்ஸ் போட்டுக்கலாம். 33 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு கிடச்சது இல்லைங்களா, அதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5.5 இன்ச் கிடைக்கும். இப்போது அந்த 5.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதே 5.5 இன்ச்சை கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு நான் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆம்கோலோட உயரம் வேணும். ஷோல்ட்ரு 5.5 இன்ச்சு கிடச்சது இல்லைங்களா, அந்த ஷோல்ட்ரு கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துனிங்கன்னா 6 இன்ச்சு கிடைக்கும். அந்த 6 இன்ச்சு தான் நம்மளுக்கு ஆம்கோலோட உயரம். இப்போ 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதே லைனில் நேராக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனுக்கு நேர் தான் நாம் மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஷோல்ட்ரு வேணும். ஷோல்ட்ரு நம்ம 2 இன்ச் கால்குலேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கழுத்து பீஸ் வச்சு அடிக்கிறதுக்காக. இப்போ நம்மளுக்கு நெக்கோட வித்து 2.25 இன்ச் கிடைக்கிது. இப்போது இந்த 2.25 இன்ச் நம்ம எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டு நமக்கு 33 இன்ச் கிடச்சிது இல்லைங்களா, அந்த 33 இன்ச்சை 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 2.25 இன்ச் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக்கோட இறக்கம் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 4.25 இன்ச் நான் எடுத்தேன். மார்க் பண்ணிவிட்டு அதே நேர் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து கொஞ்சம் ப்ராடாக வேணும். அதுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நெக்கு வித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெடி அளவு தான் நம்மளுக்கு 4.25 இன்ச் இருக்கணும். இப்போது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு பேக் நெக்குக்கு நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்ட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நமக்கு செஸ்ட் ரவுண்டு தான் வேணும். 33 இன்ச் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு செஸ்ட் ரவுண்டு கிடச்சிரும்.
எனக்கு வந்து 8.25 இன்ச் கிடைக்குது. 8.25 இன்ச் வந்து ரெடி அளவு. அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு அண்டர் ஆர்ம் வேணும். அண்டர் ஆர்ம் வந்துட்டு நம்மளுக்கு 16 இன்ச் கிடச்சிருக்கு. 16 இன்ச் வந்து 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 8.25 இன்ச் வந்து கிடைக்கும். இப்போ 9.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நாம் லைன் போட்டதுக்கப்புறமா ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு 5.5 இன்ச் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு கிடைக்கிது. அதில் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 1 இன்ச் வந்து நான் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிட்டேன் செஸ்ட் ரவுண்டுலேருந்து. இப்போ சென்டராக ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் ப்ளவுஸ் இல்லைங்களா, அதனால் நான் வந்து 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆம்கோல் வளைவு வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்துட்டு 8.25 இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். டேப் வந்து ஒவ்வொரு இன்ச்சாக வச்சு கொண்டு வாங்க. 8.25 இன்ச் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம வேணும்னா வேஸ்ட் ரவுண்ட் வந்து இப்போவே மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் வந்து நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 26 இன்ச் கிடச்சிருக்கு. 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 6 இன்ச் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து டாட்டுக்காக வந்து விட்டுக்கணும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் எப்பவும் போல் தையல் போடுவோம் இல்லைங்களா, அதுக்காக வந்து நம்ம விட்டுக்கலாம். இந்த வேஸ்ட் ரவுண்டையும் வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுறேன். 6 இன்ச் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரியும். நம்ம தைச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ரவுண்டு தான் வந்துட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ண போகிறது கிடையாது. எப்பவும் போல் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு அதை எல்லாமே லாஸ்ட்டில் தைச்சதுக்கப்புறம் கழிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து கட்டிங் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எப்பவும் போல் தான் கட்டிங் போடுறப்போ நம்ம வந்து பார்த்து கட்டிங் போடணும். நெக்ஸ்ட் வந்து நாட்சஸ் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்துட்டு பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் தான் வந்து கட்டிங் போட போகிறோம். ஸ்லீவுக்கு வந்துட்டு எந்த ஒரு கால்குலேஷன்ஸும் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பீஸ் வந்து சைஸ் பண்ணிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து ஸ்லீவ் லென்த் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 5.5 இன்ச் கிடச்சிருக்கு. அந்த 5.5 இன்ச் கூட வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம வந்து டோட்டலாக 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பை செஸ்ட் வந்து 6 இன்ச் கிடச்சிருக்கு. ஸ்லீவ் ரவுண்டு வந்துட்டு 5.25 இன்ச் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கை அளவு வைக்கணும் இல்லைங்களா ஸ்லீவுக்கு, அந்த அளவு மட்டும் நம்ம பேக் பீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம். 5.5 இன்ச்சு ஷோல்டருக்கு மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த அளவுலேருந்து நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி எப்போவும் ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள் அப்படிம்பேன். இப்போ அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 2.25 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த 2.25 இன்ச்சை தான் வந்து நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ அடிக்கை அளவாக வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவ் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே தள்ளி அதே 6 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. நமக்கு வந்துட்டு பை செஸ்ட் ரவுண்டு வந்து 6.5 இன்ச் கிடச்சிது. அந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே நேர் வந்துட்டு அடிக்கை அளவு வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு நேர் நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். பை செஸ்ட் ரவுண்டு 6.5 இன்ச் மார்க் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1.5 இன்ச் அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது தையலுக்கு. மேலே வந்துட்டு ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்லீவோட ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் பீஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு.
ஸோ வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கண்ணே. இப்போ நான் வந்து ஸ்லீவ் வரைஞ்சிக்கிறேன். கவர் தட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டாட் வச்சு போட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டேன். இப்போ ஸ்லீவ் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எங்கெங்கே நாட்சஸ் போடணுமோ அங்கே எல்லாமே வந்து நாட்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு கவர் தட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணிக்கலாம். கிராஸில் போட்டுக்கிறேன். கிராஸில் போட்டு பேக் பீஸ் வந்து அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேக் பீஸை நம்ம எப்போவும் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துட்டு நான் எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோலும் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வேணும். ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு 6 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே காமன். அது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6 இன்ச் வந்து தைச்சு முடித்ததுக்கப்புறம் 6 இன்ச் வந்து ரெடி அளவாக இருக்கும். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் எல்லா அளவுகளும் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பேக் பீஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நமக்கு கிராஸ் உயரம் வேணும். ஃப்ரண்ட் பீஸ்க்கு கிராஸ் உயரத்துக்கு வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு 33 இன்ச் கிடைச்சது இல்லைங்களா, அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11 இன்ச் கிடைக்கும். இப்போ அந்த 11 இன்ச் வந்து ரெடி அளவு. அதுக்கூட ஒரு 1 இன்ச் தையலுக்காக சேர்த்திக்கணும். இப்போ வந்து டோட்டலாக நமக்கு 12 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. இந்த 12 இன்ச் வந்து நான் அப்படியே டைரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா தையலுக்காகவும் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். 11 இன்ச் வந்து ரெடி அளவு, ஒரு 1 இன்ச் வந்து தையலுக்காக. இப்போ ஸ்கேல் வச்சு அதுக்கு நேராக லைன் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்துட்டு பஸ் பாயிண்ட் வேணும். பஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ரெடி அளவு 11 இன்ச் கிடச்சது இல்லைங்களா, அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3ஆக டிவைட் பண்ணுறப்போ 3.5 கிடைக்கும். அதை வந்து நம்ம 3ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 இன்ச் கூட ஒரு 1/4 இன்ச் சேர்த்தி தையலுக்காக 3.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போது லைன் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு கீழே இருந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 2.25 இன்ச் மார்க் பண்ணோம்னா மிட் பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து டாட்டோட வித்துக்கு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு 1.25 இன்ச், அந்த சைடு 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹூக் பட்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மொத்த இன்ச் பார்த்துட்டோம்னா 5.5 இன்ச் கிடைக்குது. 5.5 இன்ச்சில் நான் 1.5 இன்ச் வச்சுக்கிறேன் கீழே அந்த பட்டிக்கு. இப்போ டோட்டலாக 4 இன்ச் கிடைக்கிது. தையல் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 3 இன்ச் தான் கிடைக்கும். அதனால் நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து என்ன அளவு வைக்கிறோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து சைடில் வச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டாட்டுக்கு வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 2.25 இன்ச்சு தான் வந்து நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ண இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அந்த இடத்துல 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள், ப்ளவுஸ் கப் ஸ்லீவ் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க கோடு. அதாவது 1.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்கேல் வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2.25 இன்ச் வந்து அந்த கோட்டில் எவத்துக்குள்ள வருதோ மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த 1 இன்ச் வந்து முன்னாடி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேருந்து எல்லா டாட்டையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. டாட் போட்டதுக்கப்புறம் கப் சேஃப் வந்து கண்டிப்பாக சேகியாக தான் இருக்கும், ஷார்ப்பாக இருக்காது. அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வந்து மேலே அதிகம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேருந்து இப்போ நம்ம லைன் பண்ண பாயிண்டையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கப் சேஃப் வந்து சேகி ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே வச்சு மார்க் பண்ணிட்டேன்.
அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அளவு ப்ளவுஸில் இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போடுறதுனால நாம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து முன்ன பின்ன வச்சுக்கலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து காட்டாது. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பவும் போல் கப் சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு கவர் தட்டு வந்து எடுக்க வேணாம், ஏன்னா 1 இன்ச் வச்சுருக்கோம், அதுவே போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் ஷோல்ட்ரு வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கீழே தண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹூக் பட்டிட்டையும் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 இன்ச் வச்சதுனால தான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கவர் தட்டு எடுக்கலை. இப்போ ஒரு 1.25 இன்ச் இந்த மாதிரி வச்சோம்னா ப்ளவுஸோட அளவுகள் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ஷோல்ட்ரு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நாம் கவர் தட்டு வந்து எடுக்கணும். இப்போ 1.5 இன்ச் 1.25 இன்ச் இந்த மாதிரி வச்சோம்னா கம்பல்சரி வந்து நம்ம கவர் தட்டு எடுத்து தான் கட்டிங் போடணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாட்சஸ் வந்து போட்டுக்கலாம். எங்கெங்கே நாட்சஸ் போடணுமோ அங்கே கம்பல்சரி நாட்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு பீஸில் தான் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம், 2 பீஸ் வந்து இருக்கும். அப்போ தைக்கிறப்போ வந்துட்டு எந்த இடத்துல தைக்கணும் அப்படிங்கிறது வந்து டவுட்டாக இருக்கும். அதுக்காக நாட்சஸ் போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆம்கோல் பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச் வந்து நமக்கு வந்தது. ஒரு 1/4 இன்ச் சேர்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச் இருக்குது. நமக்கு இப்போ அளவு வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு பட்டியோட அளவு தேவை. பட்டி தான் கட்டிங் போடணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக. ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் அளவு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அளவு வந்து 2.5 இன்ச் எனக்கு கிடைக்கிது. இப்போ இந்த 2.5 இன்ச்சு கூட வந்துட்டு நம்ம 1 இன்ச்சும் சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா 1.5 இன்ச்சும் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடில் பார்த்துட்டிங்கன்னா 2.5 இன்ச் வந்து கிடைக்கிது. 2.5 இன்ச் கூட வந்துட்டு ஒரு 3/4 இன்ச் எப்பவும் போல் சேர்த்திக்கலாம். இப்போது சென்ட்ரு பாயிண்ட் எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன் கோடை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 இன்ச் கிடைக்கிது கீழே. ஃப்ரண்ட் பீஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கிற அளவு வந்து 1.5 இன்ச் நமக்கு கிடைக்கிது. டோட்டலாக வந்து 2.5 இன்ச் இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து 1 இன்ச் தான் வைப்பேன். 1.5 இன்ச் வந்து ரொம்ப ரேராக தான் வைப்பேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம 1.5 இன்ச் வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து உட்கார்றப்போ அவங்க வயிற்று பகுதிக்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக 1 இன்ச் எடுத்துக்குவேன். இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1.5 இன்ச் சேர்த்திட்டேன். இப்போ பட்டியோட நீளம் வந்து 9.25 இன்ச் கிடச்சிருக்கு. 1/4 இன்ச் சேர்த்தி 9.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து பட்டி பீஸ் நம்ம மார்க் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு அந்த எக்ஸஸ் எல்லாம் கழிச்சு விடுறதுக்காக நீங்கள் ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நீளம் வந்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2.5 இன்ச் கிடச்சிது, ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு, 2 ப்ளஸ் ஒரு 3/4 வந்து சைடில். மிட் பாயிண்ட் வந்து நமக்கு 2.5 இன்ச் கிடச்சிருக்கு. எப்பவும் போல் டிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, 3.5 இன்ச். இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரொம்ப சாஃப்டாக வருது இல்லைங்களா, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் வளைவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வளைவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். பட்டி பீஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறத விடவே மெஷர்மெண்ட் போட்டு அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ. பை பாய்.